ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. அடுப்பில் வானல் போட்டாச்சு, வானல் சூடாகுது. சூடான உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், அந்த கசகசா எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து, நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்க யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நானே எடுத்துக்கின்னு நானே சமையல் செய்யவும் அப்படி இப்படியும் எல்லாம் ஆடிக்கின்னு ஒரு மாதிரி கைனா டச் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தக்காளி சேர்த்துக்கின்னு கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நான் முன்னாடியே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊரில் காலைலேருந்து கரண்ட் இல்லை. அதனால் எப்போ கரண்ட் வருமோ தெரியாதுன்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏற்கனவே மிக்ஸி ஜார்லேயே போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டது என்னென்னா, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் இதில் சேர்த்து அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இப்படி தான் நாங்கள் கறி குழம்புக்கு தேவையான பொருள் அரைச்சிப்போம். எங்கள் ஊர் ஸ்டைலே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அரைச்சி வைப்பாங்க. அவங்கவுங்க எப்படி வைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் எங்கள் பக்கம் வைக்கிறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சா கறி குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளியால் சேர்த்து அரைச்சா கறி குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கடையில் தான் வாங்கணும். அது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அரைக்கலை. இது கூட தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, கார மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2த்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் விளையாட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் வீடியோ இப்போ எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன சொன்னான்னா, என்னுடைய லெக் பீஸை காட்டுமான்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் லெக் பீஸை மட்டும் தனியாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா கறியும் சேர்த்து விட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் கறி வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கிண்டி விட்டுக்கின்னு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான வீட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் சேர்த்துக்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிண்டி கிண்டி நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு மூடி வச்சிருந்து குழம்பு கொதிச்சு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கறினா நல்லா வெந்துது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இதோட தட்டு போட்டு மூடிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.